ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோடி கொடுங்க, கொடுத்து ஏதாவது தொழில் முனைவராக்கி கொடுங்க. என்ன விஜய் அவர்கள்ட்ட காசு இல்லையா, தாவேக்கா கட்சி நிதியிலேருந்து எடுத்து கொடுங்க. ஏன் எல்லாத்தையும் அரசில் கொண்டு வந்து இணைக்கிறீங்க? அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ இங்கே நாஞ்சல் சம்பத் ஐயாலாம் இங்கே வருஷ கணக்கில் இருக்கிறாரு, தமிழ்நாடு அரசியல் எல்லாம் தெரியும். நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கணும் அந்த பொறுப்பை. இந்த திமுக செஞ்சு அதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. இங்கே தமிழ்நாடு அரசுங்கிறது வேற, தாவேக்கா கட்சிங்கிறது வேற. நான் வந்து விஜயை வந்து பக்கத்தில் பார்த்துட்டேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன அதுக்கு நாங்கள் கொடுத்த விலையை வந்து தியாகம் வந்து என் பிள்ளையோட உயிரை தியாகம். கள்ளக்குறிச்சியில் அத்தனை பேர் செத்து போனாங்களே, விரைவாக அப்படி செயல்பட்டு போனீங்களா? யார் போனாரு? எத்தனை பெண்களோட பாவத்தை கொட்டிப்பீங்க நீங்க? எத்தனை குழந்தைகள் அனாதையா இன்னைக்கு தகப்ப இல்லாம உட்காந்துருக்கு, குடும்பம் இல்லாம உட்காந்துருக்கு. அனந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவர்ணம் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். இப்போது கரூர் சம்பவம் இது தொடர்பாக நம்ம கொஞ்சம் பேசலாம். அதில் முதல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்குறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இந்த 32 பேருக்கு நீங்கள் அரசு வேலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு 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 இயற்கை பேரிடரோ இல்லை அந்த மாதிரி கிடையாது. இல்லை ஒரு பெரிய ஒரு போர் ஏதோ நடக்குது, அதில் போய் இத்தனை இராணுவ வீரர்கள் போய் தங்க உயிரை விட்டுட்டாங்க, இல்லை ஒரு அசாதாரண சூழ்நிலை சாமானிய குடிமக்கள் போய் தங்களோட உயிரை தியாகம் பண்ணி இத்தனை பொதுமக்களை காப்பாற்றினாங்க, அந்த மாதிரி ஒரு இதுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் நடத்துகிற ஒரு மீட்டிங்க்கு வந்த அப்பாவி மக்களை அப்போ ஆட்சியில் இருந்த ஒரு அரசோட அஜாக்கிரதையாலும் உங்களோட கவனக்குறைவாளியும், ஏன்னா இதில் விஜய் அவர்களுக்கும் பங்கு இருக்குது. வர நேரத்தை விட 6 மணி நேரம் 7 மணி நேரம் டிலேவாக வந்து திரும்ப க்ரௌடு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவ்வளோ பெரிய பஸ் அந்த க்ரௌடு சந்துக்குள்ளே விட்டது, இந்த மாதிரி எல்லாரோட பங்கும் இருக்குது. அப்படி இருக்கப்போ அந்த மக்கள் வந்து இத்தனை பேர் உயிர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அத்தனை உயிர்களுக்கு வந்து நம்ம வந்து உண்மையாலுமே நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிஞ்சுக்கிறோம். உயிர் வந்து விலை மதிப்பற்றது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் அரசு வேலைக்காக தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்கல்ல இளைஞர்கள், வருஷ கணக்கில் 5 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு இருக்கானல்ல, அப்போ அவனை ஏமாத்துறீங்கல்ல, நீங்கள் அவனோட உழைப்பை சுரண்டிங்க கொடுக்குறீங்கல்ல. அந்த வேலை வாய்ப்பை நம்ம யாரும் தட்டி பறிக்கிறோம் அப்படி கிடையாது. ஆமாங்க, நீங்கள் இருக்கிற வேலை வாய்ப்பை அவங்க அவ்வளோ வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுனா கூட வருஷ கணக்கில் நீங்கள் இதில் ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இது உங்களோட உங்களை பார்க்கணும்னு வந்து இறந்தவங்க தானே. ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோடி கொடுங்க, கொடுத்து ஏதாவது தொழில் முனைவராக்கி கொடுங்க. என்ன விஜய் அவர்கள்ட்ட காசு இல்லையா, தாவேக்கா கட்சி நிதியிலேருந்து எடுத்து கொடுங்க. ஏன் எல்லாத்தையும் அரசில் கொண்டாந்து இணைக்கிறீங்க? அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இவருக்கு பர்சனலாக ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாருங்கிறதுக்காக ரத்தன் பண்டிட்டுங்கிறவரை கொண்டாந்துட்டு முதல்ல நாங்கள் வந்து முதன்மை செயலராக போகிறோம், நீங்கள் அப்புறம் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை வந்து வாபஸ் வாங்கினீங்க. அதுக்கப்புறம் என்னோட படத்துக்கு வந்து தயாரிப்பாளராக ஒருத்தர் இருந்தார், அவர் வெங்கடநாராயணன் சொல்லிட்டு, அவரை வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான இதாக நான் போடுறேங்கிற பிரதிநிதியாக போடுறேங்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து முதல்ல தமிழரே கிடையாது, அவர் ஆந்திராக்காரர், தெலுங்கு பேசுகிறவர். அப்படிங்கிறப்போ இந்த மண் சார்ந்த அரசியல், இந்த மண் சார்ந்த மக்களோட உணர்வுகள். நிர்மல்குமார் அவர் சொன்னார், அவர் ஒன்றும் பெரிய கொள்கை முடிவுலாம் எடுக்க போறதில்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, நேரத்தில் என் கூட இருந்தாரு. ஏங்க இக்கட்டான நிலைமையில கூட தான் தாவேக்கால பொறுப்பை கொடுங்க, தாவேக்கால பொதுச் செயலாளரை கொடுங்க, தாவேக்கால இணை பொதுச் செயலாளரை கொடுங்க. அதை விட்டுட்டு ஏங்க அரசு பொறுப்பை தூக்கிட்டு கொடுக்குறீங்க நீங்க? இப்போ இங்கே நாஞ்சல் சம்பத் ஐயாலாம் இங்கே வருஷ கணக்கில் இருக்கிறாரு, தமிழ்நாடு அரசியல் எல்லாம் தெரியும். நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கணும் அந்த பொறுப்பை. அப்போ நீங்கள் அவங்க அந்த பிரதிநிதிகள் வந்து தமிழ்நாட்டை டெல்லி கனெக்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோன்னா அவங்க மூலியமாக அங்கே கன்வே பண்ணுவோம். அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இது இருக்கா? ஸோ அப்போ எதுக்கு ஒரு பொறுப்புன்னு அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக எனக்கு நான் கஷ்ட காலத்தில் எனக்கு உதவி பண்ணார், எனக்கு கஷ்ட காலத்தில் எனக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணார், எனக்கு நாளைய தீர்ப்பு படத்துக்கு மொதல் படம் டைரக்டரு, அவரை கொண்டு வந்து ஒரு அரசு இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா? ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஒருத்தருக்கு சிலருக்கு நன்றி தெரிவிக்கணும்னா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த கட்சியில் பொறுப்பை கொடுங்க. இல்லைனா நீங்கள் கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கீங்க, உங்கள் பணத்துலேருந்து எடுத்து கொடுங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் அரசு இதை பண்ணி இந்த திமுக செஞ்சு அதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. இங்கே தமிழ்நாடு அரசுங்கிறது வேற, தாவேக்கா கட்சிங்கிறது வேற. திமுக போன முறை திமுக கட்சி தான் தமிழக அரசு தான் திமுகன்னு இருந்ததுக்கு தான் மக்கள் இன்னைக்கு ஓரமாக உட்கார வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த புரிதலுக்கு முதல்ல வாங்க. நான் நன்றி கடன் செலுத்தணும்னா என்னோட கையிலேருந்து கொடுக்கணும், அரசு பணத்தை கொடுக்கக்கூடாது. இங்கே அரசில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் இன்னைக்கு மக்களோட வரிப்பணம், அது தமிழக அரசோட பணம். அப்படி இருக்கப்போ அந்த கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நீங்கள் என்ன நன்றி செலுத்தணுமோ உங்களோட கட்சி நிதியிலேருந்து கொடுங்க, இல்லை உங்கள் சொந்த பணத்துலேருந்து கொடுங்க. அப்போ அந்த அரசு வேலை அப்படிங்கிறது வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணணும். ஏகப்பட்ட இளைஞர்கள் ஆல்ரெடி வந்து லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம்லாம் எழுதிட்டுலாம் உட்காந்துருக்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அப்போ நீங்கள் தேவையில்லாமல் அவங்களோட இதில் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. இவங்க வந்து ஒரு சாமானியமாக ஒரு நடிகர் வராரு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்துருந்து கையில குழந்தையோட வயிற்றுல பிள்ளையோட நடிகர் அப்படின்னு பாக்குறீங்களா? அப்பவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு அரசியல் கட்சி ஒரு பெரும் அரசியல் தலைவரா அவரை யாரும் பார்க்க வரல. ஒரு சினிமா நடிகர் அவரை பார்த்துட்டு போகணும்னு தான் வந்திருக்காங்க. மக்கள் எதுக்காக பார்க்க வராங்க? விஜய்ங்கிற ஒரு நடிகர் அவரை பார்க்கணும் தானே வந்தாங்க. அப்போ வந்து அவர் ஒரு டால் பொலிட்டிஷியனா? இல்லை, ஒரு சினிமா நடிகரை பார்க்கணும்னு வந்தாங்க. 3 மணி நேரம் லேட் ஆச்சு, 5 மணி நேரம் லேட் ஆச்சு, 7 மணி நேரம் லேட் ஆச்சு.
கிளம்பி போயிருக்கணும் வீட்டில். கையில் நமக்கு கை குழந்தை இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது, பிள்ளைதாச்சிங்க இருக்காங்க. மக்களையும் சொல்கிறீங்க இல்லை, மக்களுமே அப்படி இல்லாமல் வந்து நின்று எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு தியாகிகள் போல சித்தரிக்கிறீங்கன்னா அப்போ உண்மையான தியாகத்துக்கான அர்த்தம் இருக்குல்ல. ஸோ அதை செய்யக்கூடாது. இன்றைக்கி கூட ஒரு வீடியோவில் போடுறாங்க பாருங்கள், நான் வந்து விஜயை வந்து பக்கத்தில் பார்த்துட்டேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், என்ன அதுக்கு நாங்கள் கொடுத்த விலையை வந்து தியாகம் வந்து என் பிள்ளையோட உயிரை தியாகம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதை வந்து எந்த வகையில் ஏற்றுக்க முடியுதா? நம்ம ஒரு குழந்தை பிறக்கலன்னு எவ்வளோ பேர் எப்படி தவம் கிடக்குறாங்க வருஷக்கணக்கில், கோயிலாக ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் ஏறி இறங்குறாங்களா, அவங்கள்ட்ட கேட்டால் தெரியுங்க ஒரு குழந்தையோட அருமை என்னன்னு. அப்படி ஒரு குழந்தையோட உயிரை போய் ஒருத்தர் முகத்தை அவர் எவ்வளோ பெரிய தியாகியாக இருக்கட்டும், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுங்க, அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து என் குழந்தை உயிரை தியாகம் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா அப்போ என்னங்க நீங்கள்? அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அரசு வேலை கொடுக்குறீங்களா? ஆதவர்ஜுனா குறிப்பிட்டு இன்னைக்கு கூட அது சிபிஐக்கு போயிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸை வைத்து உதயநிதிக்காக கொன்று குவித்தார்கள், அதை நாங்கள் பழி தீர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணட்டுங்க. சட்டத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணட்டும். உண்மையாலுமே சென்ற அரசோட கையாளாகாத தனம்ன்றதை நாங்கள் சொல்லிட்டோம். வேணும்னே விஜயை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குறுகலான சந்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது, அந்த இடத்துல வந்து இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் ப்ராப்பராக கொடுக்கல, அதுக்கப்புறம் அந்த சந்துக்குள்ள அவர் லேட்டாக வரும்போது புஷ் பண்ணி உள்ளே தள்ளினது, இல்லை அவர் வண்டியை எடுக்கும் பொழுது லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு லத்தி சார்ஜ்? இன்னொன்று அந்த இடத்துல ஒரு 5 அடிக்கு ஒரு பள்ளம் இருந்துச்சுன்றாங்க. அந்த பள்ளம் எப்படி வந்துச்சு? ஏன் அந்த பள்ளத்தை மூடலை? ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போகுதுன்னா மக்கள் அங்கே குவிவாங்கன்னு தெரியும். நீங்கள் எவ்வளோ இது பண்ணீங்க. அடுத்ததாக இன்சிடென்ட் நடந்தோன்னா அந்த இடத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி உடனே வராரு, அதுக்கடுத்து உடனே இங்கேருந்து முன்னாள் முதல்வர் ஓடுறாரு, அங்கிட்ட இருந்து அன்பில் மகேஷ் வராரு, துபாய் போயிருந்த உதயநிதி நைட்டோட நைட்டாக. அப்போ நீங்கள் எல்லாருமே ஏதோ பிளான் பண்ணி ஒரு அரசு விரைவாக செயல்பட்டுச்சு அப்படின்னு தானே பார்க்கணும். அதை வந்து குறையா சொல்லலாமா? கள்ளக்குறிச்சியில் அத்தனை பேர் செத்து போனாங்களே, விரைவாக அப்படி செயல்பட்டு போனீங்களா? அதுக்கும் போனாரு. யார் போனாரு? கள்ளக்குறிச்சிக்கு கடைசி வரைக்கும் முன்னாள் முதல்வர் போகவே இல்லை. ஒரு ஊரே அளவு விழுந்து கிடந்துச்சு. எதனால? அது அரசோட அஜாக்கிரதையால. இங்கேயாவது இங்கே ஒரு நடிகர் அவரை பார்க்க போனீங்க இதெல்லாம் சொல்கிறீங்க. அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சறது சட்டப்படி தப்பு. ஒரு ஏரியாவில் கள்ளச்சாராயம் காய்ச்சறானா காவல்துறைக்கு தகவல் தெரியாமல் இருக்காது. இன்னொன்று கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 2 பேர் செத்து போகிறாங்க. அப்போ இந்த சாவு கள்ளச்சாராயத்தால் தானான்னு பதட்டம் ஆகுது ஊருக்குள்ளே. அப்போ நீங்கள் முன்னால் இருந்த ஆட்சியில் இருந்த திமுக அரசு ஒரு அரசு அதிகாரியை உட்கார வச்சு இந்த மரணம் கள்ளச்சாராயத்தால் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இது அப்பட்டமான கொலை. இல்ல அதுக்கு முன்னால மரக்காணத்துல 23 நடந்துச்சுங்க. இவர் போனாரு 10 லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கும்போது அதுக்கும் இவர் எங்கெல்லாம் தியாகியா அப்படின்னு குறை சொல்லப்பட்டது. ஆமாங்க, கள்ளக்குறிச்சியில செத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. அதாங்க 10 லட்சம் கொடுத்தாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன பண்ணீங்க? 2 பேர் இறந்து போனப்பே இது கள்ளச்சாராய மரணம், இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தா மித்தம் ஊர்க்காரங்க அலர்ட் ஆயிருப்பாங்களா? நீங்கள் இது கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு உங்களை காப்பாற்றிக்க போய் சொல்ல போய் இந்த ஊர் ஜனங்களாம் என்ன பண்ணாங்க, அந்த 2 பேரோட இழவு வீட்டுக்கு போகிறேன்னு போய் அங்கே திரும்பி கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சு அந்த ஊரே சாவுது. அப்போ அந்த ஊர் சாக யார் காரணம்? யார் காரணம்? அனுமதித்ததுல இருந்து கிடையாது. பிரஸ் மீட் கொடுத்த முன்னாள் ஆட்சி நடத்தின அரசோட அதிகாரிகள். அந்த அரசு சொல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சோத்துல விஷம் இருக்கு, இந்த சோத்தை 2 பேர் தின்னு செத்துட்டாங்க, அந்த 2 பேர் தான் விஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நான் அங்கேருந்து வந்து இல்ல இந்த சோத்துல விஷமே இல்லைன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அது தின்னுட்டு 70 பேர் செத்து போறான். அப்ப நான் குற்றவாளியா இல்லையா? நான் தெரிஞ்ச விஷத்தை கொடுக்குறேன்ல. அப்போ நீங்க ஏன் கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு சொன்னீங்க? சரி சொல்லிட்டீங்க ஊரை கூட்டு, இம்மீடியட்டா அந்த கள்ளச்சாராயத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா காவல்துறை அதிகாரி வச்சு? அப்போ நீங்கள் பொதுமக்களோட உயிர், சாமானியர் மக்களோட உயிர்னா எவ்வளோ கேவலமாக நினைக்கிறீங்க? துச்சமாக என்ன 100 பேர் செத்துட்டு போகிறான், தலைக்கு 10 லட்சத்தை கொடுத்தா பேசாமல் இருப்பானுங்க, அப்படி தானங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அன்னைக்கு இருந்து செத்து போனவே அன்னைக்கு ஒரு நாள் பாடுங்க. இப்போ வரைக்கும் எத்தனை பேர் கண் பார்வை இழந்து, குடல் வெந்து போய், கல்லீரல் அழுகி போய், நுரையீரல் பாதிக்கப்பட்டு, கைகால் முடமாகி, அதோட பாதிப்பு எவ்வளோ வருது? அவங்களுக்குலாம் என்ன நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தீங்க? அவங்க வீட்டில் இருக்க பெண்கள்லாம் எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க? ஒரு அனிமல் மாதிரி மூளையில் புருஷனை போட்டு வச்சுக்கிட்டு இவங்களே வேலைக்கு போயிட்டு அவருக்கும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு எத்தனை பெண்களோட பாவத்தை கொட்டிப்பீங்க நீங்கள்? எத்தனை குழந்தைகள் அனாதையா இன்னைக்கு தகப்ப இல்லாமல் உட்காந்துருக்கு, குடும்பம் இல்லாமல் உட்காந்துருக்கு. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ஆகா நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டோம். குறைந்தபட்ச தார்மீக பொறுப்பை எடுத்துக்கணுங்க. யாருமே எந்த அரசும் போய் கள்ளச்சாராயம் காய்ச்சறான்னு சொல்ல போறதில்லை.